மற்றதில் அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா கேட்டு இது வேற ஒரு இன்டர்வியூ ஆயிடும். காமெடி நடிகராக பயணத்தை ஆரம்பித்த சந்தானம் தற்போது ஹீரோவாக மாறி பட்டையை கிளப்பி வருகிறார். தொடர்ந்து கதாநாயகனாக நடிக்க மட்டுமே அவர் முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டிருந்த சூழலில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கும் ஜெயிலர் 2 படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க சந்தானத்தை கமிட் செய்திருக்கிறார்கள் என தகவல் வெளியான சூழலில் அது குறித்து தற்போது தனது ஸ்டைலில் பதிலளித்திருப்பதுதான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மற்றதில் அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா கேட்டு இது வேற ஒரு இன்டர்வியூ ஆயிடும். சிம்புவால் திரைத்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சந்தானம் கோலிவுட்டின் டாப் நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக வலம் வந்தவர். கவுண்டமணி ஸ்டைலில் தனது காமெடியை டெலிவரி செய்தாலும் ஏதோ ஒரு வித்தியாசமும் அதில் சிரிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருந்ததாலும் அவரது நகைச்சுவைகள் அசால்ட்டாக ஹிட் அடித்தன. ஒரு காலத்தில் எல்லாம் ஹீரோ இல்லாமல் கூட படங்கள் வரலாம், ஆனால் சந்தானம் இல்லாமல் படங்கள் வராது. அவரும் தனது காமெடியால் பல படங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து காமெடி கதாபாத்திரங்களில் கலக்கி வந்த அவர் ஒரு கட்டத்தில் ஹீரோவாக நடிக்கும் ஆசை கொண்டார். அதன்படி கதாநாயகனாக அறிமுகமான அவர் வரிசையாக படங்களில் நடித்து தள்ளுகிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்த பெரிய வெற்றி எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. டிடி ரிட்டர்ன்ஸ், டிகிலோனா உள்ளிட்ட சில படங்கள் மட்டும்தான் அவருக்கு வரவேற்பை கொடுத்தன என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக அவர் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் நடித்திருந்தார். டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தின் 2வது பாகமாக இந்த படம் உருவானது. முதல் பாகம் பெற்ற வரவேற்பை போன்று இதற்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் படம் பெரிய இம்பாக்ட் எதையும் கிரியேட் செய்யவில்லை. அடுத்ததாக ராஜேஷ்குமாரின் நாவல் ஒன்றை தழுவி எடுக்கப்படவிருக்கும் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் என்று தகவல் வெளியானது. இது ஒரு பக்கம் இருக்க, சந்தானம் மீண்டும் காமெடியனாக நடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக ஒரு தகவல் வெளியானது. அதாவது ரஜினிகாந்தை வைத்து நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் 2 படத்தில் சந்தானம் காமெடி கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார் என்று கூறப்பட்டது. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இந்நிலையில் நடிகரும் சந்தானத்தின் நண்பருமான நடிகர் சேது மறைவை அடுத்து அவரது மனைவி புதிய தொழில் ஒன்றை தொடங்கியிருக்கிறார். இன்று அது தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சந்தானத்திடம் ஜெயிலர் 2 படத்தில் நீங்கள் காமெடி ரோல் ஏற்றிருக்கிறீர்களா என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த சந்தானமோ என்று கூறி சிரிப்புடன் கூடிய ரியாக்ஷனை கொடுத்து, எதுவாக இருந்தாலும் உங்களிடம் சொல்லிவிட்டுதான் செய்வேன், அது என்ன கள்ளக்காதலா மறைத்து செய்ய என கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். மற்றதில் அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா கேட்டு இது வேற ஒரு இன்டர்வியூ ஆயிடும். ரிவைவ் பற்றி மட்டும் கொஞ்சம் இதில் ப்ரொமோட் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம தனியாக மீட் பண்ணுவோம். நான் எது பண்ணாலும் அடுத்தது என்னவோ கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்ல போறேன். மறைச்சி பண்ணது கள்ளக்காதல் இல்லை, படம் தானே. இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருவது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் நெட்டிசன்களும் சந்தானம் ஜெயிலர் 2 படத்தில் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று கொண்டாடி வருகிறார்கள். தற்போது வரை படக்குழு தரப்பில் இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.